காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியதால் வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதாக அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட இந்த மதுராந்தகம் ஏரி தான் மிகப்பெரிய ஏரி. காரணம் பார்த்தீங்கன்னா 2411 ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற இந்த ஏரியோட முழு கொள்ளளவு 21 அடி தான். ஆனால் கடந்த 10 நாட்களாக பெய்த பலத்த மழையில் இந்த ஏரி தற்போது பார்த்தீங்கன்னா 23.3 அடியில் வந்து எட்டியிருக்கு. இதனால் இங்கிருந்து இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுற உபரி நீர் பார்த்தீங்கன்னா 20,400 கன அடி தண்ணீர் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. கடப்பேரி உள்ளிட்ட 9 கிராமங்களை கடந்து இது புதுப்பட்டணம் என்ற இடத்துல போய் கடலில் கலக்குது. இந்த 9 கிராமங்களையும் கரையோரங்களில் இருக்கிற பகுதி மக்கள் கடுமையான அவதிக்கால இருக்காங்க. இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தற்போது முதன்முறையாக நிரம்பி இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டில் இந்த ஏரி நிரம்பிய போது இங்கிருந்து வெளியேற்றப்படுற தண்ணீர் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஒரு 15 ஏரிகளை நிரம்பி அதன் பின்னர் தான் வந்து கடலில் கலந்தது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த ஏரி நிறையும் போது அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் செல்ல முடியாமல் ஏராளமான ஆக்கிரமிப்பில் சிக்கி இருக்கிறதுனால இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதிக அளவு 20,400 கன அடி தண்ணீர் கடலில் போய் வீணாக கலந்துட்டு இருக்கிறது இந்த பகுதி விவசாயிகளோட குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த பகுதி விவசாயிகள் கடந்த 30 ஆண்டுகளாக தாங்கள் கோரிக்கை வச்சு வருவோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை மதுராந்தகம் ஏரியை உடனடியாக தூர்வாரி அதிக அளவு தண்ணீரை தேக்கணுன்றது ஏற்கனவே தாங்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சதாகவும் இதுவரைக்கும் எந்த அரசும் மாறி மாறி வந்த எந்த அரசும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளது இந்த பகுதி மக்களோட விவசாயிகள கோரிக்கை இருக்கு. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அடுத்த மழைக்காலத்துக்குள்ளாவது இந்த ஏரியை தூர்வாரி அதிக அளவு தண்ணியை தேக்கி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை வந்து பூர்த்தி செய்யறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளுறது இந்த மதுராந்தகம் பகுதி மக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைச்சூடுடன் கோபிநாத்.